மா மா சரண்யா மா கொஞ்சம் பால் பாக்கெட்லாம் காசு கொடுமா கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன் சரியா சீக்கிரம் வாமா ஏன் அந்த காசை கூட நீங்க எடுத்துட்டு போக மாட்டீங்களா? எல்லாம் உங்க கையில எடுத்துடணும். போய் எடுத்துட்டு போய் பாலை வாங்கு. என் தலையெழுத்து லவ் பண்ணி உருகி உருகி லவ் பண்ணல சாவு அடிக்கிறா. ஒரு காசு எங்க வச்சா கூட சொல்ல மாட்டா போல. அப்படியே ரொம்ப பீத்திக்கிறாளே. கை என் அம்மா அப்படியே சொல்லிச்சு, நான் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, லவ்லாம் வேண்டான்ட்டு. போகிறதுக்கு நீங்க வச்ச காசு கூட போகும்போது கூட எடுத்து தர மாட்டா போல இருக்கு. தலை எழுத்து. ஒரு பால் பாக்கெட் நான் தான் ஒண்ணு, எதுக்கத்தான் நான் தான் ஒண்ணு. ஏன்னா நான் தானே பொப்பல, அவன் ஆம்பளை இல்ல. டேய் சட்டை எடுத்து கொடுக்க மாட்டேடி. இல்ல எனக்கு புரியல. சட்டை நான் தான் எடுத்து கொடுக்கணுமா? ஆத்தா ஆனா ஆத்தா நான் கடைக்கு போயிட்டு வரேன். சட்டை போங்க, பக்கத்து கடை தானே, போய் பாலையும் தேயில வாங்கிட்டு வாங்க. கேட்டும் தெரியல, உனக்கு பொண்டாட்டியும் தெரியல. அதுவும் வந்து கத்துவா கேட்ட மூணாம போயிட்டேன்ட்டு. என்ன பண்றது, சந்தா சிரிக்குது என் பொழுது கர்மம். அக்கா 2 லிட்டர் பால் ஒரு 5 சன்ரைஸ் பாக்கெட்டுக்கா, 5 ரூபா இருந்தா 5 கொடுத்துருங்க. அப்புறம் மில்க் கேஸ் இருந்தா கொஞ்சம் கொடுத்துருங்கக்கா. தம்பி பால் இல்ல, பிஸ்கட் சன்ரைஸ் மட்டும் வாங்கிக்க, சாயங்காலம் பால் வரும். சரிக்கா சரிக்கா. தக்காளி வெங்காயம் எல்லாம் வீட்டுல இருக்கான்னு தெரியலையே. அவகிட்ட கேட்டா ஷே முதல்ல அவ எங்க சமைக்கிறான், நான் தானே சமைக்கிறேன், அப்ப எனக்கு தான் தெரியணும். வீட்டுல பாத்துட்டு வந்து அக்கா நான் வீட்டுல பாத்துட்டு வந்து எடுத்துக்கிறேன்க்கா. சே காலையில இருந்தா அவனுக்கு ராசியே சிரிக்க மாட்டேங்குது. கடையில போனா பால் இல்ல, என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ கடையில வேற பால் இல்லைன்ட்டாங்க. இப்ப இவகிட்ட சொன்னா சத்தியமா திட்டிகிட்டே இருப்பாளே. எனக்கு பால் இல்லைன்னு கவலை, அவளுக்கு மூஞ்சில மேக்கப் எல்லாம் ரொம்ப கவலை. ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பால் வாங்கிட்டீங்களா? பால் கடையில பால் கடையில இல்ல. ஓகே இதெல்லாம் ஓகே. பால் கடையில இல்லைன்னா வேற கடையில போய் பால் வாங்கிட்டு வர மாட்டீங்க? ஏன் கால் நடக்காதா? இல்ல இதுல இருந்து இதுல போன காலு அப்படியே அந்த சைடு போய் பாலை வாங்கிட்டு வர தெரியாது? இதுக்கும் நான் சொல்லணும். சரி பாத்திரம் இங்க இவ்வளவு பாத்திரம் இப்படி கிடக்குது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன். நான் மேக்கப் போட்டுட்டு வருவேன், அதுக்குள்ள இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சிருக்கணும். பாத்துக்கோ பைத்தியம். யோ உன்னைய பாத்திரங்களை சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கியா? எதுக்குமா அடிக்கிற? இல்ல எதுக்கு அடிக்கிறேனா? நான் என்ன சொல்லிட்டு போனேன்? ஒரு பால் வாங்க துப்பில்ல, பாத்திரம் அம்முட்டு கிடக்குது, அதை கழுவுறதுக்கு துப்பில்ல. சரி பாத்திரம் கழுவுன்னு சொல்லிட்டு போனது கூட இந்த கழுவுறேன்னு சொல்லிட்டு திரும்ப ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க. உன்னையெல்லாம் ஆமா நான் உனக்கு கேட்கிறேன், லவ் பண்ணும்போது என்ன சொன்னீங்க தாங்க என்கிட்ட? சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அப்புறம் இல்ல இன்னும் நிறைய டயலாக் சொன்னீங்களே, சொல்லுங்க அத. இல்ல புரியல, சொல்லி முடிய இப்ப மட்டும் என்ன இல்ல சொல்லி முடி. அப்புறம் கண்ணுக்கு கண்ணா நீ எந்த நாளும் பார்க்க வேணாம் செல்லம், என் தங்கம் இல்ல என் உசுறு மசுருன்னு சொல்லிட்டு என்ன லவ் பண்ணி நான் கட்ட மட்டும் சொன்னதுக்கு கால விழாத குறையா கட்டிட்டு வந்துட்டு இப்ப என்னடானா உன் இஷ்டத்துக்கு வீடு வீடு மாதிரியா இருக்கு.
யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தா வீட பார்த்தாலும் என்ன திட்டுவாங்க, என்னடி இப்படி வச்சிருக்க அப்படின்னு. இல்ல நான் வேலை பார்க்கறதுக்கா நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? நானே பாக்குறேம்மா. நீ பார்த்து தரேன்னு தானே சொன்ன, அதனால தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். இல்லன்னா நான் ஏன் கல்யாணம் பண்ண போறேன்? கோவப்படாத. நான் இதோ பாரேன், 5 செகண்ட்ல எல்லாத்தையும் நான் கழுவி வச்சிருவேன். நீ இன்னும் கிழிப்ப. தங்கம். புரியல. இன்னும் ஆஹா. இல்ல இப்ப மட்டும் என்ன தங்கம் வைரம்? சத்யா, மேக்கப் கழுவிதான் ஆகணும். அது நான் பாத்துக்கிறேன். உன்னை செய்ய சொன்ன வேலையை செய்ய, அதை தவிர வேற எல்லா வேலையும் நல்லா செய்வ. நீதான் எதுவுமே செய்ய விட மாட்டியம்மா. தங்கம், என்ன? நான் எல்லாமே சொல்லிதான் உனக்கு கூப்பிட்டு வந்தேன். நானும் அப்படிதானே வந்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு பால் பாக்கெட் இல்ல இருக்கு, சாமான் இப்ப சொல்ல போனா என்ன தங்க பண்றது? இல்ல இது டெய்லி இதே அக்கப்போர் தான் எனக்கு. உன் கூட பேசினால எனக்கு வேர்த்து கொட்டுது. இந்த வேர்த்துல அழகு பார்க்க மாட்டேன். இப்படி ஐஸ் வச்சுதான். என்னம்மா எல்லாரும் கோவப்பட்டு நான் என்னமா பண்றது? இல்ல கோவப்படுற மாதிரி நடந்துக்கோ, அப்புறம் கோவப்பட்டுட்ட, அதை செஞ்சுட்ட, இத சொல்லிட்டா அப்படின்னு அப்படியே உங்க ஆத்தா கிட்ட போன பண்ணி அம்மா அப்படி இப்படின்ற. இல்ல உங்க அம்மா வந்து ஏதாவது வேலை செய்வாங்களா என்ன? அம்மா வீட்டுலாம் போறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஏதாவது நீ எனக்கு திட்டு, அடி, உத. நான் உங்க அடிமை. என்ன வேணா கோவப்பட்டு நீ ஏன் மூஞ்செல்லாம் வேர்க்குது பாரு. பாரு 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 பாரு, அழுகா போயிருக்குமா? நீ வேர்வை துடைக்கிறேன்ற பேர்ல என் மேக்கப்ப கலைச்சிட்டு இருக்க. வேறுதான் தங்க தொலைச்சான் பாரு. சரிடா, உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லு, நான் பண்றேன். ஒன்னா எப்படி ஐஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சது. மூஞ்சி பாவம் மாதிரி பாத்துக்காத. வேலை எதுவும் செய்யாத, ஆனா இதுல மட்டும் அப்படியே வர என்ன இல்ல அது இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். ஒழுங்கா போய் வேலை செய். இங்க பாரு, என் ஃப்ரெண்டு வேற வரா. அவருக்குள்ள நாங்க ரெடி ஷாப்பிங் போலாம் பிளான் பண்ணிருக்கோம். மேக்கப் எல்லாம் போட்டு நீட்டா இருக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். ஆனா உன்னோட வேலை என்னன்னு நான் சொல்லிட்டு போறேன். ஒழுங்கு முறையா நான் மேக்கப் போட்டு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும். கேக்குதா? இல்ல இல்ல இன்னுமே மைண்ட் எங்கேயோ நிக்குது. புரியல. எங்க
உன்னைய யோ ஒழுங்கு மரியாதை வேலை செய். பாத்திரம் கிடக்குது, அப்படியே பாத்திரம் கழுவ வைக்கணும், வீடு தூக்கணும், வீட மாப் போட்டு வைக்கணும். நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நீ எங்களை கூட்டிட்டு இருக்க? உன்னதான் பாக்குறேன். என்ன பார்த்ததெல்லாம் போதும், சொன்ன வேலையை செய்ய. இங்க பாரு, கசன்னு பேசிட்டு இருக்க வேணாம். வீட தூத்து, பாத்திரம் கழுவி, மாப்பு போட்டு, வீட நீட்டா வைக்கிற. அவ வந்துட்டு இருக்கா, சரியா? யாரம்மு? அந்த அனிதாவா, சுனிதாவா, திவ்யாவா? இல்ல புரியல. என் பேர்ல ஒழுங்கா கூப்பிட உனக்கு வக்கீல்ல. அனிதாவா, சுனிதாவா? சரி, இந்த பேரெல்லாம் எப்படி நீ கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிற? இல்ல, அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பக்கம் வந்து கேட்கும்போது நான் பேரை யாருன்னு கேட்பேன். ஓ ஐயா, இந்த வேலையெல்லாம் வேற பாத்துட்டு இருக்கீங்களா? அதானே பாக்குறேன். சொல்ற வேலையெல்லாம் செய்யறது இல்ல, ஆனா என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் மட்டும் நல்லா செய்யற. அம்மோ சொல்லிட்டேன்ல, சாமான் கழுவிடுறேன், கிச்சனை கிளீன் பண்ணிடுறேன், இன்னும் சமையல் செய்யணும் சொல்லு. உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும்? புரியல என்ன சொன்ன? இல்ல அம்மா, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு ஐயோ அழுக்கு. நீ போடி பாரு, குசிய பார்த்தா நீ எனக்கு சமைக்க சொன்ன மாதிரி தெரியலையே. அப்ப ஏதோ வர்றங்கிறதுக்காக சமைக்கிற மாதிரி இருக்கு. நான் சமைக்கவே மாட்டோம். உனக்கு என்ன வேணும் சொல்லமோ? அந்த பயம் இருக்கணும். இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், அவ வரும்போது அப்படியே நின்னு ஆட்டிட்டு அப்படியே வலிஞ்சிட்டு இப்படி எல்லாம் நின்னேன்னு வையேன், அப்புறம் அவ போனதுக்கு அப்புறம் தெரியும் நான் யாருன்னு, சரியா? லுக்கெல்லாம் அங்க வாய் கூட போச்சு. சாமான் தான் போல, என் சாமான வைக்கிறது. நான் எங்க எப்படி என்ன மாதிரி இருக்க வேண்டியவன், இங்க வந்து சாமான் தலை கூட்டாலே. டேய் மட்டும் கல்யாணம் பண்ணாதீங்கடா, இல்ல நீயும் நாளைக்கு இந்த மாதிரி தான்டா. சரி, நான் ஒரு கஷ்டம் பொண்டாட்டி கூட தொட முடியல. தொட்டா ஏன் தொட வாய்ச்சிருந்து சாமான் மட்டும் ஃப்ரெண்டு புரியுதா? என்ன பண்றது, பாக்குறத தனியா போகலாம் மட்டும் தெரியும். உங்களுக்கு புரியுதா? புரியுதா? புரியும் புரியும். தண்ணி குடிச்சா ஃப்ரிட்ஜிலோட தெரிய மாட்டா போல, எல்லாமே நானே பண்ணலாம். போயிட்டான். இந்த லட்சத்துல ஜிம்முக்கு வர போறாளா? ஐயோ, அதான் திடீர் மாதிரி யோ, இதே சேர்த்து தோச்சிரு. வாஷிங் மிஷின்ல போட்டு அதே உள்ள போயிருக்கு. எல்லாமே என்கிட்ட கொடுத்தா போட சொல்லுவா போல. பொண்ணல்ல என்னன்னு தெரியல. டவலா இதை கூட வாஷிங் மிஷின்ல போட மாட்டா போல. என் மூஞ்ச பார்த்தா வாஷிங் மிஷின் மாதிரி இருக்குது. பண்றது நின்றாலே
மண்டல அந்த பூவை எடுத்துட்டு வா, என் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். இந்த பூ முகத்தை பார்க்குற மாதிரி அது எனக்கு எப்போ கிடைப்பாளோ? யோ, உடைய பூவை கொண்டு வர சொன்னா என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர மாதிரி ஆட்டிட்டு வந்துட்டு இருக்க? அதெல்லாம் இல்லைம்மா. கசக்காப்பு கொண்டு வாயா, அது பூவு. சரிம்மா. பூவை பூ மாதிரி கொண்டு வா. குரங்கு கையில பூ மாலை கிடைச்ச மாதிரிதான். என்னையா பூவை கொண்டு வந்தேன்னா தா பாத்துட்டு மசா நிப்ப. பூவை பாரு கசக்கி எடுத்து பூ கூட கொண்டு வர தெரியல இவெல்லாம். வச்சுட்டு என்ன பண்ணுவ? என்னம்மா ஸ்டைல் பண்ணாமா? ஐயோ, ஒண்ணுதான் கிடைச்சிச்சு, இன்னொன்னு இருக்கா பாரு. போன் வந்துக்குடி. அவதான் சொல்லுடி, வந்துட்டியா? நான் ரெடி ஆயிட்டேன், இன்னும் ஒரு 5 minutes தான். என்னது வரலையா? என்னடி சொல்ற? எமர்ஜென்சி வரல. இப்ப நான் அவகிட்ட போய் எப்படி சொல்லுவேன்? நான் மட்டும் போய் நின்னா நல்லாவா இருக்கும்? நீயும் வரேன்னு தானே சொல்லியிருந்த. சரி, நான் போய் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். ஒருத்தி வரேன்னு சொல்லிட்டு வர. நான் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னால ஃபங்க்ஷன் இட்டு போறது தானே. இப்ப வரலன்னு வேற சொல்லிட்டான். கோவமா இருக்கு. கூட ஷாப்பிங் ஆவது போயிட்டு வரேன். சரிம்மா. இல்ல நான் எப்படி அங்க போய் சொல்லணும்ல. இந்த பூவை நான் வச்சு விட்டோமா? நான் வந்து அதுவும் பண்ண விட மாட்டேன், பூ கூட வைக்க விட மாட்டியா? ஏதோ ஒண்ணு வையே. சிரிக்காத அப்படியே. பூவை வச்சுடுயா. வைக்கிறோமா? அதை தவிர வேற எல்லாம் வைப்பேன். என்ன பண்றது? இந்த சைடு ஒரு கேரட் வைங்க. வைக்கிறேன். சரி. பட்டு புட்டு இன்னும் வேணாம். எதுக்கு? அதெல்லாம் வேணாம், நல்லாவே இல்லை. ஆமா, பட்டு நீங்க யாரையும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல இல்ல, போன தடவை வரும்போது செஞ்சு வந்த நேரம் அவளை பட்டுன்னு கூப்பிட்டீங்களா? ஐயோ, அவரே பட்டுவா இருக்கும்னு கேட்டேன். எனக்கு இனிமே அந்த பட்டு வேணாம், சரியா? நல்லா இருக்குதா? என்ன அழகா இருக்கேன்னு கேட்டா அழக முதல்ல ரசி. ஆனா அதை விட்டுட்டு பாரு, இந்த கழுத்துல இருக்க செயின் தான் ஹைலைட்டே. அழகா இருக்கேன்ல இந்த சாரியில. உனக்கு என்ன பூ அழகா நீ அழகா எனக்கு தெரியல. அந்த பூ வச்சதுதான் நீ அழகா தெரியலையா? இந்த மேக்கப் எல்லாம் அழகா தெரியுது. ஆக மொத்தம் பூவு மேக்கப் இதுதான் அழகானா நான் அழகு இல்ல. அதெல்லாம் உனக்காட்டி அந்த மாதிரி இருக்கு. ஆனா நீதான் உனக்கு அழகு. உருட்டு 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 ஒரு மாதிரியா இருக்கு. என்ன குழஞ்சிட்டே வந்துட்டு? என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எனக்கு உன்னை பார்த்தாலே கோபமா வருது. ஏன்? ஏன்னா நீ இப்ப வர வர ஒரு வேலை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. செய்ய மாட்டேன். நான் சொன்னது இந்த வேலை இல்ல. இதெல்லாம் நல்லாதான் பண்ற. என்ன தாண்டி பண்றது இதுக்கு மேல? உன்னை செய்ய சொன்ன வேலையெல்லாம் நீ ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. ஆனா எந்த இதெல்லாம் நல்லாதான் செய்யற. ஏய், நீ விடு. நீதான் ரெடி ஆயிக்க. நான் அவ வரலைனால நான் போய் எல்லாத்தையும் அங்க சொல்லணும். நீ பாரு போடவே. ஐயோ, சாரி சாரி. போடவ பின்ன வச்சுடு. பாரு, இந்த பூ பூ கூட சாரி அழகா இருக்கு. கிளாஸ் மாதிரி மின்னுது.
சரி, நாங்கள் இப்ப சொல்ல வர அர்த்தம் என்னன்னு சொல்லு. எனக்கு டைம் ஆச்சு. என்னதான் பண்ற? என்னன்னு சொல்லு. சரி, ஏதோ சொல்ல வந்தியே லவ் பண்ணும்போது அப்படின்னு. நீ லவ் பண்ணும்போது ம். சொல்லு அதை சொல்லு. விட நான் அப்படி எண்ணுறேன். ம். ரொம்ப கியூட்டா இருக்கு தெரியுமா? அப்படி லவ் கொஞ்சம் பண்ணும்போது முக்கியம் இல்ல இருந்த இல்ல. லவ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னு சொல்ல வந்தேன். ஆனா இப்ப பார்த்தா நீ சொல்ற மாதிரி தெரியலையே. யோ, நீ என்ன அது இதுன்னு பண்ணி பூவையே கழிச்சு விட்டுட்ட. அம்மா என்ன அவன் சொல்லவா? சொல்லு. உனக்குள்ள ம். எவ்வளவு கோவம்னா இருப்பான். ம். புரியுதா? ஐயோ, முடியா விட்டு. சரி சொல்லு. நீ என்னை பத்தி யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். நீ என்கிட்ட மட்டும் என்ன திட்டுற, என்ன போட்டு அடிக்கிற, என்ன பண்ற, எல்லாம் என்கிட்ட சொல்லி முடியாது. ஆ. வெளியே போனா ஏன் தெரியுமா? என்னதான் அடிச்சு பறந்து உருண்டு முடிய ராத்தினாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சில இடத்துல விட்டு கொடுத்துதான் போகணும் தெரியுமா? லவ் பண்ணிருக்கேன், உங்ககிட்ட கோவப்படுவேன், இல்ல 1000 விஷயத்த சொல்லுவேன், உடனே அப்படியே குழஞ்சிருவாங்க, சொல்றதை கேட்க மாட்டேன். நீ பாரு, 1000 தான் சண்டைகள் போட்டாலும் நான் உன்னை லவ் பண்ணிருக்கேன், நீ என்ன லவ் பண்ணிருக்க. அப்புறம் இதுல என்ன, விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும். நீ பாரு, ஒரு கணவன் மனைவினா விட்டு கொடுத்து போறதுதான் வாழ்க்கை, சரியா? 1000 விஷயம் நமக்குள்ள சண்டை போட்டுக்கலாம், அதுக்காக நான் எல்லார்கிட்டயும் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, சரியா? புரியுதா? உன்னை பிடிக்கும் எனக்கு, ஆனா அது அவ்வளவா காட்டினா நீ ஓவரா சீனை போடுவ, அதனாலதான். நீ என்ன சொல்லி கூட்டு வந்தது அப்படிதானே, அதனாலதான் உன்னை ஓவரா சொல்லவா? போதும். நீ அப்படியே தொடங்கினே வையேன், அப்படியே போயிருவேன். எனக்கு தெரியும் நீ யாரு என்னன்னு, சரியா? போதுண்டா. சொல்லு. எப்படி இருந்தா போடக்கூடாது, எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. உனக்கு நான் எப்படி ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும் அதே மாதிரி நான் லவ் பண்றேன். நீங்க லவ் நீங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என் ஃப்ரெண்ட் சொன்னோடனே மாறிடுறியே. இல்ல சொல்லு சொல்லு, என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க அப்படியே மாறிட்டு அந்த பக்கம் ஜொல்மடிக்க போயிடுறியே. சொல்லு. சத்தியமா இல்லடி. இந்த முதல்ல கிட்ட பேச்சிலேயே காட்டி கொடுக்குது. மூஞ்சி கடையில பாரேன், தெரியுதா? நீ நான் இருக்கும்போது இப்படி பவ்யமா இருப்ப, நான் இந்த பக்கம் போயிட்டேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் அப்படியே குழையிற. அதுக்கு யார் காரணம்? இப்படி ஏற்கனவே நான் வந்து உன்னை வந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ண சொன்னேனா இல்ல கொலை சொன்னேன்? இந்த ரொமான்ஸ் அவங்க கிட்ட பண்றதா யாரு காரணம்? நான் பண்ணல. புரியுது. நீ ஏன் இப்போ ஒத்துக்கிட்ட, நான் ரொமான்ஸ் பண்ணலன்னாலும் நீ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணுவ, நீ கொலை சைட் பண்ண. என்னதான் இருந்தாலும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்ச என்கிட்டயே நீ எவ்வளவு அழகா தைரியமா வந்து நான் சைட் அடிச்சேன் அப்படின்னு சொல்லு. இதுக்குதான் இப்ப நான் கோவப்படுறது. ஏய், நீ நேர்ல பார்க்க வேண்டியது, அதுக்குள்ள இதுதான் கோவப்படுற. நீயே முடிவு பண்ற. நான் சொன்னது அப்படித்தானே. நீ சொன்ன என்ன தெரியுமா? காலைல வீட்டு வேலை பார்க்கணும், பால் பாய்ட்டு வரணும், சாமான் கழுவணும், வீடு சுத்தம் வச்சுக்கணும், என் துணியை எல்லாத்தையும் துவைக்கணும், அப்புறம் எப்ப பார்த்தாலும் வீட்டுல இதெல்லாம் வெளியே போனேன்ற. நான் எல்லாமே நான் பண்ணனா இல்லையா? நீ அதுக்கும் மேல எனக்கு கோவப்பட்ட அப்ப எனக்கு என்ன சொல்லும்? என்னடா எவ்வளவுதான் உருட்டி லவ் பண்ணி என் கைக்குள்ள வரும். ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது நான் சைட்டிங்கும் போகணும். ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? டெய்லி அதுல இருந்தா காஃபி குடு, துணி துவச்சியா, வீட பெருக்கினியா, மாப் போட்டியா, இப்படிதான் போகுது. புரி, நம்மளுக்குள்ள எவ்வளவு சண்டை வரும், எத்தனை பேர் சைட் எடுத்தாலும். ஆனா உன் மேல எனக்கு லவ் புரியுதா? நீ போய் என் பொண்டாட்டி அப்படியே தலைக்கீழ போட்டாலும் நான் உனக்கு பொண்டாட்டி, நீ என் புருஷன். புரியுதா? அதுக்காக நீ அறையும் தேக்காடிக்க வேணாம், ஒண்ணு வேணாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா விட்டு கொடுத்து போறது. ஓகே, இப்படியே இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா செட் ஆகாது. சொன்னேன், கோவப்படாம ஜாலியா இருப்பேன். சரி.